तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தீபாவளியில் லட்சுமி நாராயண ராஜயோகம் எந்த ராசிக்கு பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் அக்டோபர் மாதம் உருவாகுதுங்க. உண்மையில் பார்க்கும்போது லட்சுமி நாராயண ராஜயோகம் இந்த மாதத்தில் 2 ராசிகளில் 2 முறை உருவாகுது. முதல்ல துலா ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு இருக்கும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி புதன் துலா ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் இடத்தில், அதன் காரணமாக லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும். இதன் பிறகு விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைவதால் மீண்டும் இந்த யோகம் உருவாகும். வேத ஜோதிடத்தின்படி லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாவதால் ஒரு நபர் திடீர் நிதி நன்மைகளை பெறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் மூலம் தீபாவளி அன்று ரிஷபம், சிம்மம், துலாம் உள்ளிட்ட 5 ராசிக்காரவங்க லட்சுமி தேவியின் சிறப்பு பாக்கியத்தை பெற உள்ளனர். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக்கும் லட்சுமி நாராயண யோகம். இந்த லட்சுமி நாராயண யோகம் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் யோகம் உருவாகும். புதன் புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் காரணியாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வழங்கும் காரணியாக இருக்குது. லட்சுமி நாராயண ராஜயோகம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகும் சில சுபயோகங்கள் இருக்குது. லட்சுமி நாராயண யோகம் அத்தகைய சிறப்பு யோகம்தான். கிரகங்கள் அவ்வப்போது ராசி அல்லது நட்சத்திரங்களை மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகுது. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றத்தினால் சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகுது. ராஜயோகம் உருவாவதனால் அனைத்து ராசிகளுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் காணப்படுகின்றன. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் மகாலட்சுமியே ஆகும். செல்வங்களின் தேவதையாக விளங்குபவர் மகாலட்சுமி. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் அவர்தான். திருமகள் என்றும் அலைமகள் என்றும் மலர்மகள் என்றும் மகாலட்சுமி பக்தி பரவசத்தோடு பக்தர்களால் போற்றப்படுகிறார். லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி என்று பெயர். அழகு பிரதிபலிக்கும் இடங்களிலெல்லாம் திருமகள் காட்சி தருகிறாள். இத்தகைய லட்சுமியை விஷ்ணு தன் இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் என பெயர் பெறுகிறார். நாம் இந்து மதத்தில் மும்மூர்த்திகளின் ஒருவரான விஷ்ணு காக்கும் கடவுளாக அருள் புரிகிறார். உலக உயிர்களின் தாயாக மகாலட்சுமியும் அவரோடு இணைந்திருக்கிறார். மகாலட்சுமியின் ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமி அவருடன் அவதாரம் செய்கிறார். நாராயணன் என்று விஷ்ணு அழைக்கப்படும் போது நாராயணியாகிய
மகாலட்சுமி அவருடன் இணைந்திருக்கிறார். பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள். இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள். அதோடு ஒருவருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை தருவதும் மகாலட்சுமியே. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிகம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று 9ஆதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்கிறது லட்சுமி யோகத்தை தரும். சாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்கிரகோளின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுது. இந்த யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகரான விளங்குவாங்க. நல்ல குணங்கள் உடையவராகவும் அழகாகவும் புகழ் பெற்றவராகவும் இருப்பாங்க. செல்வ நிலையில் உயர்வு தருவராகவும் இருப்பாங்க. பில்கேட்ஸ் அவர்களின் ஜாதகத்தில் லக்கணம் மிதுனமாகி லக்னாதிபதி கன்னியில் உச்சம் பெற்று 9 குடைய சனி உச்சம் பெற்று 5 குடைய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் பலமான லட்சுமி யோகம் உருவாகியுள்ளதை பாருங்கள். மேலும் தனஸ்தானமான சந்திரன் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் நிற்கிறதும் மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமா, லக்னாதிபதி உச்சம் புதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரத்தில் நின்று பத்திர யோகம் என்னும் பஞ்சமகா புருஷ யோகத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் பார்க்கலாம். மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீசபங்கம் அடைந்த 6ஆம் இடமும் நீர் ராசியுமான விருச்சகத்தில் ராகு நின்றதும் ஒரு காரணமாகும். மேலும் செவ்வாயும் புதனும் இணைந்து புதன் வீட்டில் நிற்கிறதும் அவருக்கு உலகளவில் பேரும் புகழும் ஏற்பட காரணமாக இருந்தது. எனவே லட்சுமி பூஜை செய்யாவிட்டாலும் லட்சுமி யோகம் ஏற்பட்டு விட்டால் உலக முதல் பணக்காரராக இருப்பதில் ஆச்சரியம் என்ன? சுக்கிரனுடைய அருள் பார்வை குடிசையில் உள்ளவங்களுக்கும் குபேரனாக்கும் என்று சொல்வதும் உண்டு. சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கிராச்சாரியார் வழிபட தலைமை மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டபோது மண்ணை தடுக்க முயற்சித்த குரு சுக்கிராச்சாரியார் முடியாததால் தானே வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கெண்டலியின் வாயை அடைத்து கொண்டார். திருமால் புல்லால் வாயை குத்த வண்டாக உள்ளே இருந்த சுக்கிராச்சாரியருக்கு பார்வை பறிபோனது. பின்னர் உலகையும் திருமால் அளந்தார். தான் பார்வை திரும்ப கிடைக்க திருமாலை தொடர்ந்து சுக்கிராச்சாரியார் பிரார்த்தித்து வந்தார். மாங்காடு தளத்தில் தவம் இருக்கும் பார்வதியை பார்க்க ஈசன் அங்கு வருவார். அவரை தரிசித்து இழந்த பார்வையை பெறுவாய் என்று திருமால் கூறினார். அங்கு சிவலிங்கத்தை தினமும் பூஜித்த சுக்கிராச்சாரியாருக்கு அங்கு வந்த சிவபெருமான் பார்வை திறனை கொடுத்தார். சுக்கிராச்சாரியார் பூஜித்ததால் இறைவனை தமிழில் வெள்ளீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் பார்கேஸ்வரர் என்றும் அழைத்தனர். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை திறனை பெறுகின்றனர். வெள்ளிக்கிழமையில் அல்லது பரணி பூரம் நட்சத்திரங்களில் சுக்கிரனுக்கு வந்து பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் அருகே தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். துளாராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் மன உறுதி அதிகரிக்க ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் பயணிக்கிறார். இதனால் பணவரவு அதிகமாகும். குரு பார்வையால் சுப செலவு உண்டாகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்கு உண்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு
வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படா. கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள்லாம் நல்ல பலன் தருவதாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. அடுத்தது சித்திரையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். வாக்கு உண்மையால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. இந்த மாதம் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாளாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம். இந்த மாதம் குழந்தைகளின் கல்விக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். பயணங்களினால் செலவு ஏற்படும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலை மாற்றங்கள் சாதகமாக இருக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். இருப்பினும் அதிகரித்து வரும் எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு இல்லாததால் ஜாக்கிரதை. பணியிட மன அழுத்தம் ஏற்படுது. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது மற்றும் கோபத்தில் முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும். அக்டோபர் 20 செவ்வாய் கடகராசியில் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகளை முறியடித்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலம் புதிய வாழ்க்கை பாதைகளை ஆராய்வதற்கு, உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைவதற்கும் சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடும். இதற்கு கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு தேவை. அரசு ஊழியர்கள் கடின உழைப்பாலும் மூத்தவர்களின் ஆதரவாலும் திருப்தி அடைவாங்க. தொழிலதிபர்கள் சுக்கிரன் மற்றும் 7ஆம் வீட்டில் சனியின் அம்சங்களால் நன்மை பயக்கும். முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்க வேணும். இந்த காலம் வணிக வளர்ச்சிக்கு சாதகமானது. ஆனால் கவனமாக திட்டமிடல் மற்றும் உங்களுடைய சிந்தனை வெற்றியை உறுதி செய்ய அவசியமாகுது. நிதி ரீதியாக துளாராசிக்காரவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு சராசரியாக இருக்கும். 11ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கலாம். இதனால் பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். உங்கள் நிதிகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறது மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சாத்தியமான இழப்புகளை தடுக்க முக்கியம். 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து நிதி ஆதாயமோ, வெளிநாட்டு நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கு போனஸும் கிடைக்கும். இந்த காலம் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்கு, உங்கள் நிதி இலக்காவை விரிவுபடுத்துவதற்கும் சாதகமானது. முக்கிய நிதி கடமைகளை செய்வதற்கு முன்னாடி தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பது மற்றும் நிதி நிபுணரிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெறுவது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6வது வீட்டில் ராகு மற்றும் சூரியன் மற்றும் புதனின் அம்சங்களின் உடல் பிரச்சனைகள் மற்றும் இறப்பை பிரச்சனைகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் மருத்துவரை அணுகி அதில் நீங்கள் சரி செஞ்சிக்கணும். ஒற்றை தலைவலி பிரச்சனைகளும் ஏற்படலாம். வழக்கமான மருத்துவ ஆலோசனைகளை தேவைப்படுது. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப முக்கியம்.
காதல் வாழ்க்கை 5வது வீட்டில் சனி இருக்கிறதுனால மன அழுத்தம் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். உங்கள் துணையின் கோபத்தை அதிகரிக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் வெளிப்படையாகவோ நேர்மையாகவோ தொடர்பு கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு மாறுகிறார். மேலும் செவ்வாய் உங்கள் 5வது வீட்டை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் உங்கள் கோபம் அதிகரிக்கலாம். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தணும். உங்கள் வார்த்தைகளை சரியான முறையில் தேர்வு செய்யணும். எதிர்காலத்தில் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. 7வது வீட்டில் வீனஸ் மற்றும் சனியின் அம்சங்கள் திருமணமான நபர்களுக்கு காதல் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறந்த தொடர்பு அனுமதிக்கும். அக்டோபர் 10ஆம் தேதியுடன் மற்றும் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் துளாராசிக்குள் நுழைவது வாழ்க்கை துணையுடன் உறவு திட்டமிடல் பயணங்களை மேலும் மேம்படுத்தும். 2வது வீட்டில் வியாழன் மற்றும் சனி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது நீதிமன்ற தொடர்புடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சவாலான காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் குடும்ப வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவால் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வுலாம் ஏற்படும். அன்புக்குரியவங்கள்ட்ட தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் அழகான நினைவுகளை ஒவ்வொன்றா உருவாக்குவதற்கும் இந்த காலம் சிறந்தது. உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களின் ஆதரவு வலுவாக இருக்கும். குடும்ப சச்சரவுகளை தீர்க்கவும் நல்லிணக்கத்தை பேணவும் உதவும். தினமும் லட்சுமி தேவிக்கு மலர்களை அர்ப்பணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும். அதாவது சனி தரும் அரிய ராஜயோகம். தீபாவளிக்கு பிற்பாடு பொற்காலம் இந்த ராசிக்கெல்லாம் கிடைக்க போகுது. கர்ம பலனை தரக்கூடிய சனி பகவான் தற்போது கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார். சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர பயிற்சியை நிறைவு செய்கிறார். மீண்டும் நேர்முக பயிற்சியில் ஈடுபட உள்ளார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சாஷா யோகம் உருவாகி உள்ளது. அதோடு தீபாவளிக்கு பிற்பாடு நவம்பர் 15ஆம் தேதி தற்போதுள்ள வக்ர பயிற்சியிலிருந்து மீண்டும் நேரான நகர்வில் ஈடுபட உள்ளார். இதன் காரணமாக கர்ம பலனுக்கு அற்புத பலனை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்? ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய சனி நம் கர்ம வினைக்கு ஏற்ற வகையில் பலனை தரக்கூடியவர். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரித்து பின்னர் பயிற்சி அடைவார். இதனிடையே ஒரு முறை அல்லது இருமுறை வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி அதன் பின்னர் நேர்முகமாக நகரத் தொடங்குவார். சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலனை தருபவர். இந்த சனி பகவான் கும்பம் மற்றும் மகர ராசிகளின் அதிபதியாவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார். அதுவும் ஜூன் மாதத்தில் இருந்து சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் இந்த ஆண்டின் தீபாவளிக்கு பின்னாடி வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க உள்ளார்.
சனியின் இந்த மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். முக்கியமாக சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருப்பதோடு நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணக்காரராகும் யோகம் இருக்குது. இப்போது கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் சனியால் தீபாவளிக்கு பின்னாடி எந்தெந்த ராசிக்காரங்க பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கிறது